நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரன் நீலம் அத்தியாயம் 84. கருக்கிரட்டிலேயே தோரண வாயிலை கடந்து வெளிச்சமாக தெரிந்த பாலை வெளியை நோக்கி நின்றபோது எதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்று சுபத்திரை அறிந்திருக்கவில்லை. நீராடிய கூந்தலை ஆற்ற நேரமில்லாததனால் தோளில் விரித்து பரப்பியிருந்தாள். விடிகாலை கடற்காற்றில் அது எழுந்து மழைக்கு பின் காகம் என சிறகுதிரி ஈரத்தை சிதறடித்து கொண்டிருந்தது. பாலையில் கடந்து செல்லும் காற்று மென்மணலை வருடும் ஒலி கேட்டது. அந்த ஒலியை இருளில் கேட்க அகம் அமைதி கொண்டது. மிக மென்மையான ஒரு வருடல். துயிலும் மகவின் வயிற்றை அன்னை விரல் என காற்று தன் அலை வடிவத்தை பாலையில் வரைந்து கொண்டிருக்கிறதே என எண்ணிக்கொண்டாள். காலையில் வெளிச்சமெழுகையில் இரவெல்லாம் நிகழ்ந்த மந்தன உரையாடலின் சான்றென விழி தொடும் வரை நீண்டிருக்கும் அலை வளைவுகள். அப்போது அவள் தான் பார்த்திராத பாலையை விரும்பினாள். முன்னரே வந்து அதை நோக்கியிருக்கலாம் என எண்ணினாள். மூத்தவர் பண்ணி அழைத்த பின்னரும் பாலையாடலுக்கு செல்லாத தன் தயக்கத்தை எண்ணி என்னாயிற்று எனக்கு என்று சொல்லிக் கொண்டாள். பாலையின் உயிர்களின் கண்களில் இருக்கும் தனிமையை எதிர்கொள்ள முடியாதென்று தோன்றியது. காட்டில் மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் அரணையின் கண்களில் அதை சூழ்ந்துள்ள உயிர்குலத்தை அது அறிந்திருப்பது தெரியும். மறுகணம் பேசவிருப்பது போன்ற ஒரு பாவனை. பாலையில் செம்மணலில் ஓடி வந்து வண்டி சகடத்தின் ஓசை கேட்டு திகைத்து நிற்கும் உடும்பின் விழிகள். முதல் முறையாக மானுட கண் தொடும் கூழாங்கற்கள். தெய்வங்களால் கூட கண்டடையப்படாதவை. பாலையில் ஒருபோதும் என்னால் வாழ முடியாது. இந்த விடியற்காலையில் என் உள்ளம் உவகை கொண்டிருக்கிறது. இப்பாலை நிலம் அவ்வுவகையாக தன்னை விரித்துள்ளது. தெய்வங்கள் அறிக, எந்தை என்னை ஒரு பணிக்கென அழைத்திருக்கிறார். என்னை தன் இணை என கூட்டியிருக்கிறார். அப்பணி எதுவானால் என்ன? அதில் புண்பட்டால், உயிர் துறந்தால் என்ன? அவருடன் இந்த நீண்ட பாலையை கடக்கவிருக்கிறேன். நில்லாமல் செல்லவிருக்கிறேன். அப்பாலை நான் செல்ல செல்ல நீளுமென்றால், என் வாழ்க்கையின் முழு காலமும் அதுவென்றே ஆகுமென்றால் நான் வாழ்த்தப்பட்டவள். எத்தனை மென்மையானது பாலை! கனிந்த உள்ளங்கை, அன்னை செவிலியின் தழைந்த அடிவயிறு, சந்தனமோ செங்குழம்போ உலர்ந்த பொறுக்கு. இந்த வெந்த மனம் கமழும் காற்றுக்கு நிகரான எதையும் நான் அறிந்திருக்கவில்லை. இனி என் வாழ்நாள் எல்லாம் இதையே எண்ணிக்கொண்டிருப்பேன். இது அவர் மூச்சென மணக்கிறது. சிறுமியாக இருக்கையில் என்னை அள்ளி தன் முகத்தோடு அணைத்து கன்னங்களில் அவர் முத்தமிடுவதுண்டு. தன் மூக்கால் வயிற்றை உரசி சிரிக்க வைப்பதுண்டு. தந்தையும் மூத்தவரும் முத்தமிடுவதுண்டு என்றாலும் இளையவரின் முத்தத்தின் நறுமணம் தனித்தது என்றே அறிந்திருக்கிறேன். ஆண்களின் மூச்சின் மனம் வேறு. பெண்களின் மூச்சு பசுமை நிறைந்த மழைக்காட்டின் மனம். சேரும் இலை தழைப்பும் கலந்தது. தந்தையின் முத்தம் வேல்பட்டு உலரும் சுதைச்சுவர்களின் முத்தம். சுண்ணமும் பாசியும் கலந்தது. மூத்தவரின் முத்தம் காட்டுப்பாறையின் மனம். காலையொளியில் காயும் வெம்மை கொண்டது. கல்மணம், மண்மணம், புல்மணம், உப்பு மணம். இளையவரின் மனம் எது? இந்த பாலை விடியற்காலையில் அளிக்கும் இந்த மனம்தான். இது தன்னந்தனிமையின் மனம். மண்மணம், மண்ணில் எரிந்த வெண்ணின் மனம். அதன் மேல் காற்றென பரவிய கடலின் மனம். இதுதான் நீலத்தின் மனமாக இருக்க வேண்டும். புறவியொலிகள் கேட்டன. அரண்மனையிலிருந்து இருளுக்குள் கிளம்பி வந்த இளைய யாதவரின் சிறிய குழு தோரண வாயில் அருகே வந்தது. வெண்ணிறமான சோனக புறவியில் இளையவர் அமர்ந்திருந்தார். தொடர்ந்து 7 வீரர்கள் கரும் புறவிகளில் வந்தனர். குடிநீர் நிறைந்த தோற்பைகளுடன் 3 புறவிகள் அவர்களை தொடர்ந்தன. அரண்மனையிலிருந்து கிளம்பும் போதுதான் அவந்திக்கு செல்கிறோம் என்பதன்றி பிறிதெதையும் சுபத்திரை அறிந்திருக்கவில்லை. நீராடி ஆடை மாற்றி அவள் வந்தபோது அவளுக்கான சோனக புறவி காத்து நின்றது. முதலில் அவள் பார்த்தது அதன் குழம்புகளின் லாடங்கள் 2 மடங்கு அகன்று விரிந்திருந்ததைத்தான். அவள் மனம் கிடைத்ததும் சற்றே பொறுமை இழந்து அது முன் கால்களை தூக்கிய போது குழம்பின் அடிப்பகுதி நாயின் அண்ணாக்கு என அலை அலையாக வரி கொண்டிருப்பதை கண்டாள். மணல் மேல் புதையாமல் விரைவதற்கான லாடம் அது என்றார் அவளை அனுப்ப வந்திருந்த அமைச்சர் ஸ்ரீதமர். இவள் பெயர் விலாசினி என்றார் ஸ்ரீதமர். பக்கவாட்டில் நோக்குகையில் தலைக்கு மேல் எழுந்த பேருடலுடன் நின்ற புறவியின் கடிவாளத்தை பற்றி
சேனத்தை மிதித்து கால் சுழற்றி ஏறிக்கொண்ட போது யவனப்புறவிகளின் பாதி அளவுக்கே அதன் பருமன் இருப்பதை உணர்ந்தாள். அதை அணைத்த தொடைகளில் முதற்கணம் ஒரு குறையையே உணர முடிந்தது. சிறகு இல்லாத வெண்பறவை போல் இருந்தன அதன் நீள் கழுத்தும் முதுகும். பறவை அலகு போலவே நீண்டிருந்தது இரு நரம்புகள் புடைத்த நீள முகம். அதன் மோவாயையும் கழுத்தையும் தட்டி ஆறுதல் படுத்தினாள். ஸ்ரீதமர் அவளிடம், இளவரசி, தங்களை நேரடியாக தோரண வாயிலுக்கே வரும்படி இளைய யாதவர் ஆணையிட்டிருக்கிறார் என்றார். அவள் கிளம்பியதும் பிறிதொரு புறவியில் ஏறிக்கொண்டு அவளுக்கு இணையாக வந்தபடி இளைய யாதவரின் எண்ணத்தை சொன்னார். முதலில் சற்று திகைத்த பின் சுபத்திரை சிரித்து விட்டாள். பெண் கவர தங்கையை அழைத்து செல்லும் முதல் வீரர் இவரென எண்ணுகிறேன் அமைச்சரே என்றாள். அவரும் அத்தருணத்தின் பதற்றத்தை மறந்து வாய்விட்டு நகைத்து, ஆம், அவர் ஆணையிட்ட போது இதில் உள்ள விந்தையை நான் உணரவில்லை என்றார். பெண் கொண்டு வர வேண்டியவர் யார், அவரா நானா என்றாள். ஸ்ரீதமர் இருளுக்குள் வந்த நகைப்போசையுடன், அது அங்கு சென்ற பிறகுதான் தெரியும் என்றார். இருண்ட நகர தெருக்களில் விரைந்து தோரண வாயிலை அடைந்த போது அங்கு முன்னரே இளைய யாதவரின் ஒற்றர் தலைவர் சுக்ரர் காத்திருந்தார். இளவரசி, காலையில் முழு வெப்பம் எழுந்துவிடும். அதற்கு பின் புறவி தாழாது. வெயில் எழுகையில் அவந்தியின் எல்லையில் இருந்தாக வேண்டும். இளையவர் அக்ரூரருடன் அரண்மனையிலிருந்து கிளம்பிவிட்டார் என்றார். இளையவர் அவளிடம் ஒரு சொல்லும் சொல்லாமல் புறவையை தட்டி பாலை நிலத்தை வரிந்து கட்டிய தோள்பட்டையென சென்ற சாலையில் விரைந்தார். அக்ரூரர், சென்று வருக இளவரசி என்றார். அவள் தலை வணங்கினாள். ஸ்ரீதமர் தலையசைத்தார். அவள் புறவியை மரக்கிளையில் உந்தி எழுந்த சிறகடிக்கும் பறவை என விரைவடையச் செய்தாள். அதன் கழுத்து முன்னால் நீண்டிருந்தது. சில கணங்களிலேயே விழிகளின் மூடிய சாளரங்கள் ஒவ்வொன்றாக திறக்க பாலை வழி மேலும் மேலும் என தெளிவடைந்து கொண்டு வந்தது. அதனாலே வளைவுகள் மேல் விரல் கூதியது போன்ற வரிகளை காண முடிந்தது. அதன் மேல் நின்றிருந்த முட்செடிகள் காற்றில் சுழன்று உருவாக்கிய அரைவட்டங்களை, சிற்றுயிர்கள் எழுப்பிய வளைகளுக்கு மேல் குவிந்த பன்றி முளைகள் போன்ற மென்மணல் குவைகளை, சிறிய எறும்பு துளைகளை, ஒரு சுள்ளி பட்டுத்திரை மூடி கிடக்கும் உடலென தன்னை முழுமையாக காட்டி மணல் மூடி கிடந்தது. அவளுக்கு மிக அருகே இளைய யாதவர் புறவியில் சென்று கொண்டிருந்தார். அவருக்கு இணையாக புறவியில் சென்றபடி அவரது தோள்களையே அவள் நோக்கி கொண்டிருந்தாள். முதல் முறையாக இளைய யாதவர் புறவியில் செல்வதில் விந்தையொன்றை அவள் கண்டாள். புறவியில் செல்பவர்கள் அதன் உடல் அசைவுக்கு ஏற்ப தங்கள் உடல் அசைவுகளை பொருத்தி கொள்ள வேண்டும். அது காற்றில் ஒரு நடனம். அவரோ மிதந்து ஒழுகிச் செல்பவர் போல் இருந்தார். அப்புறவி அவர் உடல் அசைவுக்கென தன்னை மாற்றிக்கொண்டு சென்றது. அது கரும்புறவியாக இருந்திருந்தால் இருளுக்குள் ஒரு புறவி இருப்பதே தெரிந்திருக்காது. விரைவை கூட்டாமல் குறைக்காமல் வானிலிருந்து விழும் பொருள் என செங்குத்தாக வடதிசை நோக்கி சென்றார். அவள் அவருடன் செல்வதற்காக ஓர வழியால் இடைவெளியை கணித்தபடி சென்றாள். தீட்டப்பட்ட இரும்பென தெரிந்தது வானம். முகில் படிந்திருந்தமையால் ஓரிரு வெண்மீன்களே தெரிந்தன. கீழே விண்ணின் மெல்லிய ஒளியில் தானும் ஒளி பெற்றிருந்தது பாலை பரப்பு. இரு மெல்லொளி பரப்புகளும் சென்று தொட்ட தொடுவான்கோடு கூர்வாள் ஒன்றின் தீட்டப்பட்ட நுனி என கூர்ந்திருந்தது. அந்த முனை நோக்கி அவர்களை கொண்டு சென்றன புறவிகள். துவாரகையின் முதல் காவல் சத்திரத்தில் புறவிகளை மாற்றிக்கொண்டு சற்று நீர் அருந்தி அடுத்த புறவியில் கிளம்பி சென்றனர். மூன்றாவது சத்திரத்தில் புறவி மாற்றிய போது அவருடன் வந்த படை வீரர்கள் முற்றிலும் களைத்திருந்தனர். அங்கு காத்து நின்ற பிற படை வீரர்களை ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தனர். அவள் சற்றும் களைப்புற்றிருக்கவில்லை. ஆனால் அவள் களைப்புற்றாளா என்று ஒரு சொல் கூட அவர் கேட்கவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவ்வாறு கேட்காதிருந்தது அவளுக்கு உவகையளித்தது. இதோ என் அருகே சென்று கொண்டிருக்கும் என் தமையன் என்னை முழுதறிந்திருக்கிறார், என் உடலை, உள்ளத்தை. ஆனால் என் ஆத்மா கொள்ளும் பெருந்தவிப்பை அறிந்திருக்கிறாரா? பிரிதொன்றில்லாதே என்னை இவர் கால்களில் வைக்க உண்ணும் இவ்வெழ்ச்சியை இவர் அறிவாரா? ஒவ்வொரு புறவி காலடி ஓசையும் அவள் இதயத்தின் துடிப்புகளோடு இணைந்தது. அந்த தாளம் ஒரு சொல்லாகி நீலம் 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 என்று அவள் இருளுக்குள் சென்று கொண்டிருந்தாள். அந்த தவம் பூத்ததென கிழக்கே முதல் ஒளி கசிவை கண்டாள்.
கருமுகத்தில் எழுந்த கனிவு, முதற் புன்னகை, சிறகுகளை அசைத்தபடி பறவை கூட்டங்கள் வானிலிருந்து துளித்துச் சொட்டி சிதறி பரவின. தலைக்கு மேல் சென்ற வலசை பறவை ஒன்று நீலா என்று அழைத்து கடந்தது. விண்ணறிந்திருக்கிறது அச்சொல்லை. முகில்கள் பொன் பூசிக்கொண்டன. கீழ் சரிவில் எங்கும் உருகும் செம்பொன் வழிந்தது. சொல் சொல் என்று ததும்பிச் சென்ற உள்ள பெருக்கில் இருந்து ஹரண்யகர்ப்பன் என்றொரு சொல்லை அவள் கண்டெடுத்தாள். இளவயதில் கற்ற வேதாந்த நூல்கள் எதிலோ இருந்தது அது என உணர்ந்தாள். பொற்கருவினன், புடவை சமைக்கும் உலை ஒன்றில் உருகி எழுந்த துளி. ஹரண்யன், பொன்னன், வெளியில் ஒளியானவன், விண்ணில் கதிரவனாக எழுபவன், இரவில் கனவுகளாக நிறையும் முழு நிலவு, கடலாழியில் விண்மீன்கள் சூடிய ஆழம். இவ்வெண்ணங்கள் வழியாக எங்கு சென்று கொண்டிருக்கிறேன்? என் புரவி இங்கு மண்ணில் இல்லை. இது அறிந்துள்ளது என் உள்ளத்தை. அடித்து பரப்பப்பட்ட பொற்தகடு போலாயிற்று பாலை. மேலே பழுத்து சிவந்தது பொற்கூரை. அவந்தியின் முதல் காவல் கூட்டத்தை அவர்கள் அடைந்த போது புலரியொளியில் அவர்களின் நிழல்கள் நீண்டு காவல் தெய்வங்கள் என பேரூரு கொண்டு தொடர்ந்து வந்தன. காவல் கூட்டத்து நூற்றுவர் தலைவன் அவர்களை எவ்வகையிலும் எதிர்பார்க்கவில்லை. மனத்தன்னீர்ப்புக்கு வரும் அரசன் புறவியில் நேரடியாக வருவான் என்று அவனிடம் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டான். இளைய யாதவருடன் வந்த வீரன் அவனை அணுகி அவந்தியின் ஓலையை காட்டி மனத்தன்னீர்ப்புக்கு யாதவபுரியிலிருந்து வந்திருப்பதாக சொன்னபோது அவன் படி இறங்கி வந்து புறவியில் அமர்ந்திருந்த இளைய யாதவரையும் சுபத்திரையையும் நோக்கினான். அவர்களை அடையாளம் காண முடியாமல் மீண்டும் ஒருமுறை லட்சினையை நுண்ணிதின் நோக்கிவிட்டு அதில் மந்தன குறிகளை கொண்டு அவ்வோலையின் எண்ணெய் உய்த்தறிந்து அங்கிருந்த ஆவண நாயகத்திடம் அதை பதிவு செய்யும்படி ஆணையிட்டான். ஐயத்துடன் தலைவணங்கி, தாங்கள் உள்ளே செல்லலாம் யாதவர்களே என்றான். அவர்கள் தலைவணங்கி மாகிஷ்மதிக்குள் செல்லும் மண் பாதையில் புறவி குளம்படிகள் நனைந்த கிணை மேல் விரல்கள் தொடுவது போல் ஒலித்தபடி சென்றதை நோக்கி ஐயம் நிறைந்து நின்றான். புறவிகளின் சுழலும் வாள்கள் தன் விழி எல்லைக்கு அப்பால் மறைந்தவுடன் எழுந்து திரும்பி தன் காவல் மாடத்திற்குள் சென்றவன் எவரோ பின் நின்று அழைத்தது போல் அவ்வெண்ணம் வந்து திரும்ப ஓடி சாலையை நோக்கினான். பின்னர் அவர்கள் வந்த வழியை நோக்கி தான் கண்ட காட்சியை உள்ளத்திலிருந்து விழிகளுக்கு கொண்டு வந்து தீட்டினான். ஆம், அவரேதான் என்று கூவியபடி உள்ளே சென்ற ஆவண நாயகத்திடம், மச்சரே, இப்போது சென்றவர் துவாரகையின் இளைய யாதவர் என்று கூவினான். நான் உறுதியாக சொல்வேன். புழுதி மூடியிருந்ததால் எவரோ என எண்ணினேன். தன் குழல் பீலியையும் பொற்பட்டாடையையும் அவர் அணிந்திருக்கவில்லை. உடலில் அணிகள் ஏதும் இல்லை. ஆனால் ஒரு கணம் அவ்விழிகளை கண்டேன். பிரிதொரு மானுடனுக்கு அத்தகைய விழிகள் இருக்க வாய்ப்பில்லை. அவரேதான், ஐயமில்லை என்றான். ஆவண நாயகம் எழுந்து, நானும் அவ்வண்ணம் எண்ணினேன். இவ்வாயில் கடந்து செல்லுகையில் அவரது தோளை மட்டுமே நான் கண்டேன். ஆனால் அக்கணம் நான் அறியாது அவர் புகழ்பாடும் சூதர் பாடலின் வரி எனக்குள் எழுந்தது. நீலம் கடைந்த மூங்கில் என்றுண்டா தோழி என முணுமுணுத்து கொண்டேன். தாங்கள் இப்போது சொல்லும்போது உணர்கிறேன், அது இளைய யாதவரேதான் என்றார். அவ்வண்ணம் எனில் இப்போதே நாம் செய்தி அனுப்ப வேண்டும் என்றான் காவலன். இங்கிருந்து பறவை தூது அனுப்ப வழியில்லை. புறவி வீரன் ஒருவனை அரண்மனைக்கு அனுப்புவோம். குறுக்கு வழியில் அவன் இவர்கள் செல்வதற்குள் அரண்மனைக்கு சென்றுவிட வேண்டும் என்றான். பின்பு, இதற்கு எளிய தூதன் ஒருவனை அனுப்புவது உகந்ததல்ல. நானே கிளம்புகிறேன் இப்போதே என்றபடி வெளியே ஓடி, என் புறவி எழுக என்று கூவினான். புறவியில் ஏறியபடியே அதை விரையச் செய்தான். மரங்கள் செறிந்த ஒற்றையடி பாதை வழியாக தலையை நன்கு குனிந்து புறவி தலைக்கு கீழாக வைத்து கொண்டு அதை உச்ச விரைவில் செலுத்தினான். அவந்திக்கான சாலையை அடைந்ததும் இளைய யாதவர் நின்றார். திரும்பி அருகே தெரிந்த பாறையொன்றின் மேல் புறவையை ஏற்றினார். அவரை தொடர்ந்த வீரர்கள் திரும்பி அவளை நோக்கிய பின் கீழேயே நின்றனர். அவள் அவர்களை நோக்கி புன்னகைத்துவிட்டு அவரை தொடர்ந்தாள். அங்கிருந்து நோக்கிய போது முழு குழம்பு பாய்ச்சலில் செல்லும் காவல் கோட்ட தலைவனை காண முடிந்தது. புதர்கள் நடுவே அவன் மின்னி மின்னி தெரிந்தான். அவன் சென்று சேர்வதற்குள் நீ அவந்தியின் மகளிர் மாளிகையை அடைந்து உள் நுழைந்து விட வேண்டும் என்றார் இளைய யாதவர். மறுபக்கம் அவந்தியின் கோட்டை முகப்பு தெரிந்தது. மண்ணாலான அடித்தளம் மீது மரத்தாலான மாடம் கொண்ட உயரமற்ற கோட்டையின் வாயில்
2 பெரிய தூண்கள் மேல் நின்றிருந்தது. அங்கே இளவரசி இருப்பாள். அவளிடம் கேள், துவாரகைக்கு வருகிறாளா என. அவள் ஒப்புக்கொண்டாள் என்றால் அழைத்து கொண்டு களமுற்றத்துக்கு வா என்றார் இளைய யாதவர். வியப்புடன், களமுற்றத்துக்கா மூத்தவரே என்றாள் சுபத்திரை. ஆம், களம் வெல்லாத இளவரசியை கொண்டு செல்லக்கூடாது. சத்திரிய பெண் அவள். பாரத வருஷத்தின் அவைகளில் அவளுடைய மங்களத்தாலே ஏற்கப்பட வேண்டும். சுபத்திரை, இன்னும் 1 நாழிகைக்குள் களத்தில் இருப்பேன் என்றாள். அவள் என்னை ஏற்றாக வேண்டும், அவளிடம் கேள் என்றார். இளையவரே, எந்த பெண்ணிடமும் அவ்வினாவை கேட்க வேண்டியதில்லை. உன்னை இளையவர் தேர்ந்திருக்கிறார், கிளம்பு என்று மட்டும் சொன்னால் போதும் என்றாள் சுபத்திரை. புன்னகையுடன் திரும்பிய இளையவர், இளமையில் மூத்த அன்னையின் கண்ணக்குழியை தொட்டு விளையாடுவேன் என்பார்கள். இன்று அதே புன்னகை உன்னில் எழுவதை பார்க்கிறேன். குழி விழும் கண்ணம் தானும் சிரிக்கிறது என்றார். நாணி முகம் சிவந்த சுபத்திரை விழி விலக்கி, நீங்கள் என்னை பார்ப்பதே இல்லை மூத்தவரே என்றாள். நான் உன்னை பார்க்கும் பார்வையை எவருக்கும் அளித்ததில்லை இளையவளே. அதனால் இப்புவியில் நீ மட்டுமே தனித்தவள் என்றார். அவள் அங்கே மீண்டும் பிறந்தெழுந்தவள் போல உணர்ந்தாள். கிளம்புக என்றார் இளைய யாதவர். அவள் தலை வணங்கி தன் புறவியில் ஏறிக்கொண்டு பாறை சரிவில் பாய்ந்து செம்மண் பாதையை அடைந்து மைய பாதையை தேர்ந்தாள். கோட்டை முகப்பை அடைந்ததும் தான் தன்னிடம் ஆணையோலை என ஏதுமில்லை என்று உணர்ந்தாள். புறவியை சாலையோரத்து புதர் ஒன்றினுள் செலுத்திவிட்டு நடந்து சென்றாள். விழிகளால் துழாவிக் கொண்டிருந்தவள் முன்னால் சென்று கொண்டிருந்த ஆய்ச்சியரை கண்டுவிட்டாள். அருகே சென்று அவர்களில் முதியவளை வணங்கி, நானும் நகருக்குள் தான் செல்கிறேன் ஆய்ச்சி என்றாள். நீ எந்த ஊர் என்றாள் அவள். கிருவி குலத்தவள் நான். பார்வண பதத்தின் சப்தபாகுவின் மகள் பத்ரை. தந்தை இன்று நகருக்குள் நெய் வணிகம் செய்ய வந்துள்ளார். நீ உஜ்ஜயினியிலிருந்து வருகிறாயா என்றாள் ஆய்ச்சி. இப்போதெல்லாம் பெரிய வணிகர்கள் முழுக்க அங்கிருந்தே வருகிறார்கள். மாகிஷ்மதியே அவர்களின் நகரம் என ஆகிவிட்டிருக்கிறது. அவள் புன்னகை செய்து, ஆம், ஆனால் மாகிஷ்மதியைப் போல தொல்பெருமை உண்டா உஜ்ஜயினிக்கு? மாகிஷ்மதியின் அரசர்கள் புராண புகழ் கொண்டவர்கள் அல்லவா என்றாள். கிழவிக்கு அந்த சொற்கள் பிடித்திருந்தன. அந்த கலத்தை கொடுங்கள் அன்னையே என உரிமையுடன் வாங்கி தன் தலையில் வைத்து கொண்டாள். இன்னொரு கிழவியிடமிருந்து பிறிதிரு கலங்களை வாங்கினாள். நீ கலமேந்துவதை கண்டதும் தான் என் ஐயம் முழுமையாக விலகியது பெண்ணே. நீ இடைய பெண்ணேதான். பிறர் இதுபோல நெய்க்கலம் ஏந்த முடியாது என்றாள் கிழவி. நெய் வழியாது கலமேந்த தெரிந்து கொள்வது தானே ஆய்ச்சி அறியும் முதல் பாடம் என்றாள் சுபத்திரை. நான் 7 அடுக்கு கலம் ஏந்துவேன் ஆய்ச்சி. அவள் சிரித்து, உன் தோள்களை நோக்கினால் நீ 12 அடுக்கு ஏந்தினாலும் வியப்படைய மாட்டேன் என்றாள். அவர்கள் நடந்தபோது ஆய்ச்சி திரும்பி தன்னுடன் வந்தவர்களிடம், பாருங்களடி எப்படி நடக்கிறாள் என்று. நடனம் போன்றிருக்கிறது உடல் அசைவுகள். நல்ல இடைய பெண் கலமேந்தி நடந்தால் அவள் உடலின் அசைவுகளில் ஒன்று கூட வீணாகாது. ஆகவே அவளுக்கு களைப்பே இருக்காது. சுபத்திரை சிரித்து, என் இல்லத்தில் நெய் உருகாத நாளே இல்லை ஆய்ச்சி என்றாள். கிழவியை கண்டதுமே கோட்டை காவலர் விட்டுவிட்டனர். நகர தெருக்களில் நுழைந்ததும் சுபத்திரை அரண்மனையை கண்டுவிட்டாள். 3 அடுக்கு மட்டுமே கொண்ட தொன்மையான மரக்கட்டட வளாகம் அது. அதன் உள்கோட்டை வாயிலில் வேல்களுடன் காவலர் நின்று நோக்கி உள்ளே அனுப்பினர். அதன் இடது பக்கம் செம்பட்டு பாவட்டாக்கள் காற்றில் உலைந்த 2 அடுக்கு மர கட்டடம்தான் மகளிர் மாளிகை என அவள் உய்த்து கொண்டாள். கோட்டை காவலர் பெண்களை நோக்காமல் அனுப்பியதிலிருந்தே அங்குள்ள காவல் என்பது வெறும் தோற்றமே என அவள் உணர்ந்தாள். எப்போதும் காவல் என்பதே இயல்வது. அது ஒரு மாறா நெறியாக மாறி பழகிவிட்டிருக்க வேண்டும். இடர் வரும்போது மட்டும் காவல் என்பது சில நாழிகைகள் மட்டும் நீடிக்கும் ஒரு பதற்ற நிலை. அந்த விரைவு வடிந்ததும் காவல் தளர்ந்துவிடும். தளர்ந்த காவல் என்பது இயல்பான காவலை விடவும் குறைவானது. எந்தை அரண்மனைக்கு 4 கலம் நறுநெய்யுடன் போகச் சொன்னார். நான் அதை மறந்து காணாடி இருந்து விட்டேன். என் 2 கலம் நெய்யும் இவ்விரு இளையோர் கொண்டு வரும் நெய்யும் எனக்கு போதும். தாங்கள் ஒப்புக்கொண்டால் நேரடியாகவே அரண்மனைக்கு செல்வேன் என்றாள் சுபத்திரை. இவற்றை நாங்கள் தெற்கு வீதி வைதிக தெருவுக்கு வாக்களித்துள்ளோமே என்றாள் கிழவி. அன்னையே, இவை நறுநெய் என மனமே சொல்கிறது.
அரண்மனைக்கு உகந்தவை இவை. கிழவி எல்லா புகழ்மொழிகளையும் மிக இயல்பாக பெற்றுக்கொண்டு மகிழ்பவள். ஆம், இவை என் நோக்கு முன் கடைந்து உருட்டப்பட்ட வெண்ணெயை உருக்கி எடுத்தவை. வெண்ணெயை உருக்குவதென்பது ஒரு மந்தனக்கலை. என் மூதன்னை எனக்கு கற்றுத்தந்தது. பிறருக்கு நான் இன்னமும் முழுமையாக சொல்லவில்லை என்றாள். அதை நான் முதல் மனம் பெற்ற போதே உணர்ந்தேன். இன்று அரண்மனையில் விழவு. இந்நறுநெய் அவர்களுக்கு உகந்தது. அருள வேண்டும். செல்லும் வழியில் வேறு நெய்யை நீங்கள் கொள்ளுங்கள். இந்த 4 கலங்களுக்கான விலையை இப்போதே அளித்து விடுகிறேன் என்றாள். கிழவி, வேறு வழி இல்லை, அரண்மனைக்கு என்கிறாய் என உடனே ஒப்புக்கொண்டாள். அவள் கிழவியிடம் வெள்ளிப்பணம் கொடுத்து 2 இளம் ஆய்ச்சியர் தொடர அரண்மனை நோக்கி சென்ற போது ஒருத்தி, நல்ல வேளை என்னை அழைத்தாய், நான் இதுவரை அரண்மனைக்குள் சென்றதில்லை என்றாள். நானும் சென்றதில்லை என்றாள் மற்றவள். அந்த மூதேவி சபரி என்னை அதற்காகத்தான் உறுத்து நோக்கினாள். அவளுக்கும் ஆசை. நீங்கள் இருவரும் தான் உள்ளே செல்லும் அளவுக்கு அழகான முகம் கொண்டிருந்தீர்கள் என்றாள் சுபத்ரை. அரண்மனைக்குள் அழகற்றவர்களை அவர்கள் விடுவதே இல்லை. அவர்கள் இருவரும் முகம் மலர்ந்தனர். மூத்தவள், ஆம், நான் அதை கண்டிருக்கிறேன் என்றாள். இளையவள் உடனே சுபத்ரைக்கு அணுக்கமாக ஆகி, இன்று இளைய யாதவர் வந்து இளவரசியை கவர்ந்து செல்வார் என்கிறார்களே, உண்மையா? மூத்தவள், எவ்வளவு காவல் பார்த்தாயல்லவா, எப்படி வர முடியும் என்றாள். அவர்கள் இருவருமே ஒரே மறுமொழியை எதிர்பார்க்கிறார்கள் என உணர்ந்து, அவர் இந்நேரம் நகர் நுழைந்து விட்டிருப்பார் என்றாள் சுபத்ரை. ஐயோ, எப்படி தெரியும் என்றாள் இளையவள். எனக்கு தோன்றுகிறது, இந்நேரம் நகருக்குள் வந்திருந்தால் மட்டுமே இளவரசியை கவர முடியும். இன்னும் 1 நாழிகை நேரத்தில் களம் கூடிவிடும் அல்லவா? மூத்தவள், நாம் களத்துக்கு போகப் போகிறோமா என்றாள். இளையவள், இளவரசி களத்துக்கே வரப்போவதில்லை என்கிறார்கள் என்றாள். ஆம், ஆனால் அவளை நாம் மகளிர் மாளிகைக்குள் சென்று காண முடியும் என்றாள் சுபத்ரை. நான் உண்மையில் அதற்காகத்தான் செல்கிறேன். மகளிர் மாளிகைக்கு நம் மூவருக்கும் அழைப்பு இருப்பதாகவும் நெய் கொண்டு செல்வதாகவும் சொல்லப் போகிறேன். மூத்தவள், என்னை அரண்மனை காவலர்களுக்கு தெரியும். அமைச்சு மாளிகைக்கு நான் தான் நெய் கொண்டு செல்பவள் என்றாள். அப்படியென்றால் நீயே சொல், மகளிர் மாளிகைக்கு நம்மை வர சொல்லியிருப்பதாக. நேராக சென்று இளவரசியை பார்ப்போம். ஒருவேளை இளைய யாதவர் மாயம் செய்து அங்கே வந்து அவளை கவர்ந்தால் அதை நாம் நேரிலேயே பார்க்கலாம் அல்லவா? இருவரும் உள எழுச்சியில் உடல் மேய்ப்பு கொள்வதை காண முடிந்தது. ஐயோடி என்றாள் மூத்தவள். இளையவள், எனக்கு அச்சமாக இருக்கிறதடி என்றாள். என்ன செய்வார்கள்? பிழையாக வந்துவிட்டோம் என்போம். பிடித்து திரும்ப கொண்டு வந்து விடுவார்கள். நாம் யாதவ குலம். இளைய அரசி யாதவ பெண், இளவரசியும் யாதவ பெண்ணே. மனம் காண வந்தோம் என்றால் கூட எவரும் ஒன்றும் செய்ய போவதில்லை என்றாள் சுபத்ரை. அவர்கள் மிக எளிதாக உள்ளே செல்ல முடிந்தது. காவல் கோட்டத்தில் இருந்த வீரர்களில் இருவர் 2 ஆய்ச்சியரையும் அறிந்திருந்தனர். என்ன கலிகை, அமைச்சு நிலைக்கானே என்றான் ஒருவன். இல்லை, இதை மகளிர் மாளிகைக்கு கொண்டு செல்ல சொல்லியிருக்கிறார்கள் என்று மூத்தவள் உடைந்த குரலில் சொல்வதற்குள் இளையவள், உண்மையாகவே மகளிர் மாளிகைக்குத்தான் அண்ணா என்றாள். சொல்லிவிட்டு சுபத்ரையை நோக்கி நாக்கை கடித்தாள். ஆனால் அவன் தலைப்பாகையை சீரமைத்தபடி, சரி, சென்று உடனே மீளுங்கள் என்று சொல்லிவிட்டான். மகளிர் மாளிகை நோக்கி சென்ற முற்றத்தில் மரத்தடிகள் பதிக்கப்பட்டிருந்தன. மழையாலும் வெயிலாலும் கரும் பாறை போல ஆகிவிட்டிருந்த தொன்மையான மரத்தில் குதிரைகளும் மனிதர்களும் செல்லும் வழி மட்டும் தேய்ந்து குழியாக நிறம் மாறி தெரிந்தது. நீர் வழிந்து பாசி பற்றி உலர்ந்த தடத்துடன் கருமையாக எழுந்திருந்த மகளிர் மாளிகையின் பழைய கருந்தூண்கள் பொன்னிறப்பட்டு சுற்றப்பட்டு சிற்றூர் வேளாண்குடி மணப்பெண்கள் போல நின்றிருந்தன. அவை சூடிய பாவட்டாக்கள் சிறு படகின் பாய்கள் என காற்றில் புடைத்திருந்தன. மாளிகையின் முன்னால் இடைநாழியின் திண்ணையில் வேலும் வாளும் ஏந்திய காவலர் இருந்தனர். அவர்கள் படைக்கலங்களை பிடித்திருந்த முறையிலேயே உளமின்மை தெரிந்தது. சிலர் வாள்களை அருகே தரையில் வைத்துவிட்டு பிறருடன் நகையாடி கொண்டிருக்க, சிலர் வாயிலடக்கிய பாக்கின் சுவையில் விழி சொக்கி அமர்ந்திருந்தனர். அவள் பிற ஆய்ச்சியரிடம் பேசிக்கொண்டே சென்றாள். அவர்கள் அணுகும் தோறும் நடுங்கத் தொடங்கினர். இளையவள், என் கால்கள் நடுங்குகின்றன அக்கா, நான் நின்று விடுகிறேன்
என்றாள். இனிமேல் நின்றால்தான் ஐயம் வரும் என்றாள் சுபத்ரை. அவர்களை காவலர் நோக்கினர். சுபத்ரை, அத்தனை பேரும் உன் இடைக்கு மேல்தான் விழி நட்டிருக்கிறார்களடி என்றாள். ஐயோ என்றாள் இளையவள். அவள் அச்சம் மாறி நாணம் எழுந்தது. உங்கள் இருவரையும் இப்போது 50 பேரின் விழிகள் உண்கின்றன என்றாள். ஆம், என்னால் நடக்கவே முடியவில்லை என்றாள் மூத்தவள். தன்னை இளையவளை விட ஒரு படி மேலே நிறுத்த விழைந்தவளாக, கண்களாலேயே அளவெடுக்கிறார்கள், சூரிய கத்தியால் நூங்கு போல தோண்டி எடுக்க வேண்டும் என்றாள். சூழ்ந்தெடுத்த காளையின் கண்ணை பார்த்திருக்கிறாயா? தவளை போல அதிர்ந்து கொண்டிருக்கும் என்றாள் சுபத்ரை. 100 தவளைகள் என்று சொல்லி சிரித்தாள். அறியாமலேயே இளையவள் சிரிக்க மூத்தவள் சிரிக்காதே என்றாள். அவள் சிரிப்பதை வீரர் விரும்புவார்கள். அவள் முகம் பொலிவு கொண்டிருக்கும் அப்போது என்றாள் சுபத்ரை. மூத்தவள், அந்த மீசைக்காரனின் கண்களை பார்த்தால் பெரிய சேற்று தவளை போல் இருக்கின்றன, கள் சேறு என்று சொல்லி சிரித்தாள். சுபத்ரை அதை ஏற்று மேலும் சிரித்தபடி நடந்தாள். உடல் சுமை ஏந்தி உலைய அவர்கள் நடந்து இடைநாழியை அடைந்தனர். காவலர் தலைவன் நெய்யா என்றான். சுபத்ரை, இல்லை, நெய் குடத்திற்குள் இளையாதவரை கொண்டு செல்கிறோம் என்றாள். உன் வாயை பாதுகாத்து கொள்ளாய்ச்சே, அதன் பயன்கள் உனக்கே தெரியாது என்ற காவலர் தலைவன் சிரிக்கும் கோரிக்கையுடன் பிறரை நோக்க அவர்கள் வெடித்து சிரித்தனர். சுபத்ரை, என் கைகளின் பயனும் எனக்கு தெரியும் என்றாள். நெய்யை கொடுத்துவிட்டு வந்து என்னுடன் ஒரு நாழிகை நேரம் இரு, உன் உடலின் முழு பயனையும் சொல்லித் தருகிறேன் என்றான் அவன். வாடி என்று மூத்த ஆய்ச்சி இளையவளை இழுத்தாள். நான் திரும்பி வந்து உனக்கு சொல்லித் தருகிறேன் மாமனே என்றாள் சுபத்ரை. வாடி, என் செல்லம் அல்லவா என்று அவன் சொல்ல வீரர்கள் கூச்சலிட்டு நகைத்தனர். மகளிர் மாளிகையின் நீண்ட இடைநாழிக்குள் நுழைந்ததும் சுபத்ரை திரும்பி நோக்கிவிட்டு நெய்க்கலங்களை கீழே வைத்தாள். என்னடி இது, நாம் இளவரசியை பார்க்க வேண்டாமா என்றாள் இளையவள். எனக்கு ஒரு பணி உள்ளது, நீங்கள் சென்று உங்கள் கலங்களை வைத்துவிட்டு இதை கொண்டு செல்லுங்கள் என்ற பின் அவள் திரும்பி இடைநாழியை நோக்கி திறந்த கூடத்திற்குள் சென்று கதவை மூடினாள். திகைத்து அவளை நோக்கி ஓடி வந்த முதல் காவலனை ஒரே அடியில் பக்கவாட்டில் சரித்து மரத்தரையில் உடல் அறைய விழச் செய்தாள். மண்டை உடைந்து மூக்கிலும் காதிலும் குருதி வழியே அவன் துடித்து இழுத்து கொள்ள 2ஆம் அவனின் இடைக்கு கீழே எட்டி உதைத்தாள். அவன் மெல்லிய ஒலியுடன் மடங்கிச் சரிய அவன் தலைமயிரை பற்றி கழுத்தை முறித்தாள். கீழே விழுந்து கிடந்தவனின் வாளை கையில் எடுத்துக்கொண்டு இறுதி துடிப்பிலிருந்த 2 உடல்களையும் தாண்டி கடந்து மாடிப்படிகளில் ஏறி ஓடினாள். இந்திரநீலம் 84வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.